அன்புள்ளம் கொண்ட விஆர்டிஐ நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த சித்திரை மாத பலன்கள்னா என்னன்னா, சூரிய பகவான் சித்திரை மாதத்துல மேச ராசியில சஞ்சரிக்கிறார். அப்படி மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமா தருவார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறத இந்த சித்திரை மாத பலன்கள். அதுவும் இல்லாம இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, அந்த பெயர்ச்சியால என்னென்ன வகையான நல்லதும் கெட்டதும் நடக்குது அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுல இந்த சித்திரை மாத பலன்கள். அதுவும் இல்லாம இப்ப வாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு, எப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய பகவான் மேச ராசியில உச்ச நிலையிலையும், செவ்வாய் பகவான் கடகராசியில நீச்ச நிலையிலையும், குரு பகவான் ரிஷப ராசியிலையும், 6ஆம் இடத்துல ராசிக்கு காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு 6ஆம் இடமான கன்னி ராசியில கேதுவும், 12ஆம் இடத்துல ராகு, சனி, சுக்கிரன், புதன், இவங்க 4 பேரும் இணைஞ்சிருக்காங்க. இந்த புதன் பகவான் மட்டும் மே 7ஆம் தேதிக்கு அப்புறம் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும் போதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத 12 ராசிகளுக்கும் இப்ப வாங்க பார்ப்போம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த மாதம் உண்மையிலே உங்களுக்கு தான் அற்புதமான மாதம். ஏன் தெரியுமா? உங்க ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி அடைந்து செயல்படுகிறார். அதுவும் இல்லாம பரிவர்த்தனை யோகம், சுக்கிரனும் குருவும் உங்கள் ராசியில் குருவும் உங்க ராசியாதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்தில் பரிவர்த்தனையும் மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடம்னா என்ன? லாபஸ்தானம், ஆசைகளை நிறைவேற்றிக்கிற ஸ்தானம், தேவைகளை அடைகிற ஸ்தானம். அப்படிங்கும் போதுல இந்த சித்திரை மாதமானது உங்களுக்கு பல வகையிலும் ஏற்றத்தை தரும். எங்க ஏதாவது தெரியுமா? உங்க இமேஜ் டேமேஜ் ஆகுற மாதிரி நீங்க பாத்துக்குவீங்க. ஏன்? உங்க ராசியாதிபதி சுக்கிரனோட நீச்ச புதனும் சனியும் ராகும் இணைகிறார்கள். இவங்க இணையும் போதுல என்ன நடக்கும்? சோ உங்க சின்ன சின்ன ஆசைகள், அதாவது தப்பா சின்ன சின்ன ஆசைகள் தான் சொல்லணும், தப்பான ஆசைகள்னு சொல்றது தப்பு. சின்ன சின்ன ஆசைகளுக்காண்டி உங்களோட இமேஜை நீங்க டேமேஜ் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஆசைகளை பெருசா வைங்க, முன்னேறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அதுவும் ராசியில குரு இருக்கார். உங்களை எப்பவுமே எவ்வளவு ப்ராப்ளம்னு நீங்க போனாலும் அந்த கௌரவத்துக்கு குறைச்சல் இல்லை. அது முன்னேறிக்கிட்டே இருக்கும், வளர்ச்சியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம இந்த நேரம் முழுக்க முழுக்க உங்களுக்கு தொழிலை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்கும். தொழிலை எப்படி முன்னேற்றலாம், தொழில இந்த மாதிரி புதுசா ஐடியா பண்ணலாமா, அந்த மாதிரி புதுசா ஐடியா பண்ணலாமா, அதை பண்ணி கொண்டு வரலாமா, இதை பண்ணி கொண்டு வரலாமா அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். அதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும், முடிவு பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2-5 நீச்சம் பேசும்போதுல கொஞ்சம் கனிவா பேசுங்க. இந்த நேரத்துல உங்களோட பேச்சுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா புதன் நீச்சம், ஆனாலும் நீச்சவங்க ராஜயோகம் அடைகிறார். உங்களோட ஸ்டேட்டஸால தான் உங்களை மதிப்பாங்களே ஒழிய நீங்க பேசுற வாக்கு இந்த நேரத்துல அடிபடும், தப்பா குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி. அது கொஞ்ச நாளைக்கு தான் நீச்சம். மே 7க்கு அப்புறம் என்ன ஆகுது? மேசத்துக்கு வந்துட்டு ராசிக்கு 12ல வந்து விரயத்துல இருந்தாலும் அது நல்ல முறையில செயல்படும். ஏன்னா வாக்குஸ்தானத்துக்கு 11ஆம் இடம் இல்லையா? வாக்குஸ்தானத்துக்கு 11ஆம் இடம்ங்கும் போதுல அந்த நேரத்துல வாக்குக்கு மரியாதை. இப்ப நீச்சம்ங்கிற ஒரு தன்மையை கம்பேர் பண்ணும் போதுல 12ஆம் இடம் எவ்வளவு பெஸ்ட். அப்படிங்கும் போதுல மே 7 வரையும் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கங்க, நிதானமா பேசுங்க, யார்கிட்டையும் ரொம்ப பேச வேண்டாம். அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. தொழிலதிபர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான நேரம் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு பல வகையில ஏற்றத்தை தரும். அதே மாதிரி ஆழ்நிலை எண்ணங்கள், அதாவது மனசுக்குள்ளே உங்களை ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும். அதாவது நீங்க ஆல்ரெடி டவுன் ஆயிருப்பீங்க, மட்டன் தட்ட பட்டிருப்பீங்க. அந்த மட்டன் தட்டை தட்டினதெல்லாம் தாண்டி வெளியில வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய ஆளா ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும். இது யாருக்குன்னா ஜனனகால ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. பொதுவாவே ரிஷபராசினாவே சந்திரன் உச்சம் தான். அந்த உச்சம் பெற்ற சந்திரனோட ராகுவோ கேதுவோ சனியோ இணைஞ்சிருக்கும் பாத்திருக்கீங்களா? அவங்கள இந்த நேரம் ஒரு மட்டம் தட்டி இருப்பாங்க. அந்த மட்டம் தட்டப்பட்டவர்களை எல்லாம் ஒரு தாண்டி எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி, ஒரு தொழில்ல ஒரு மேம்பட்ட நாள்னா பல வகையில நான் முன்னேறி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொண்டு வரும். இது இல்லாம இது மட்டும் தானா? 7ஆம் அதிபதி நீச்சம் 3ஆம் இடத்துல. அப்படின்னா என்ன? சிறு சிறு பயணங்களால் குடும்பத்தை பிரிய நேரிடும். குடும்பம்னா குடும்பமே இல்ல, மனைவியை பிரிய நேரிடும். சிறு சிறு பயணங்களால் மனைவியை பிரிய நேரிடும். அதே மாதிரி சிறு சிறு பயணங்களால் முதுகு சார்ந்த பிரச்சனை, அதாவது முதுகு தண்டுவடம் இருக்குல்ல, சிறு சிறு பயணம் பண்ணுவீங்க, அது வந்து அசதியா இருக்கும். அதாவது அந்த ஸ்பைன் ப்ராப்ளம் வருங்க. ப்ராப்ளம்னு இந்த நேரத்துல பார்த்தோம்னா அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல நீச்சம் ஆகும் போதுல முதுகு தண்டுவடம் சார்ந்த அமைப்புல உள்ள பிரச்சனைகள் வரும். ஏன்னா
உங்களுக்கு அந்த சிறு சிறு பயணங்கள் மூலியமா பல சிக்கல்களை கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறனாலையும் அந்த முதுகு தண்டுவடத்துக்குரிய இடமே, அந்த கிரகமே, அந்த ஸ்பைனோட முக்கிய கிரகமே சூரியன் தான். அந்த சூரியன் உச்சம் பெற்று 12ஆம் இடத்துல இருக்கிறனால ஒன்னும் உங்களுக்கு முதுகால ப்ராப்ளம் வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும், இல்ல இதயம் சார்ந்த அமைப்பால ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லையா உங்களுக்கு யாரோ ஒருத்தரோட நண்பர், முக்கியமான நண்பருக்கோ இல்ல தாயாருக்கோ தந்தையாருக்கோ அவங்களுக்கு ப்ராப்ளம், அதனால நீங்க போறீங்க அப்படிங்கிற ஒரு இதுல மேக்சிமம் உதவி பண்ற மாதிரி, அவங்களுக்கு ப்ராப்ளம் அதனால நீங்க போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் நடக்கும். இது ஏன்னா சுக்கிரன் உச்ச நிலையிலையும் குரு ராசியில பரிவர்த்தனை நிலையிலையும் யோகம், இந்த யோகத்தால உங்களுக்கு கடுமையா பாதிப்பு இல்லாம நல்ல முறையில உங்களோட உடல் ஆரோக்கியம் அற்புதமா மேம்பட்டு இருக்கும். அதே மாதிரி 40 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் கூட உங்களோட உடல்நிலை தேறி வரும். அதே மாதிரி 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு, 7ஆம் அதிபதி நீச்சம் மறந்துடக்கூடாதுன்னு ஆரம்பத்துல என்ன சொன்னேன், மனைவியை பிரியும் சூழ்நிலை அது ஜனனகால ஜாதகத்துல நல்லா இருந்தா 7ஆம் அதிபதி நல்லா இருக்கும் பட்சத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. இதே ஒரு சிலருக்கு ஜனனகால ஜாதகத்துல 7ஆம் அதிபதி பாதிக்கும். அந்த பாதிப்பு இருக்கிற தன்மையில இந்த 7ஆம் அதிபதி, இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சம் ஆகிறது ஒரு தப்பு. அதே மாதிரி ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைகிறார், 11ஆம் அதிபதி ராசியில் வருகிறார். இந்த அமைப்பு எப்படின்னா கணவன் மனைவினை பிரிவினை உண்டாக்கி இன்னொரு நபரை உள்ள கொண்டு வர்றது. இது இயல்பாவே அந்த மாதிரி தன்மையில தான் இருக்கு. அந்த மாதிரி தன்மையில இருக்குங்க முதல்ல நீங்க என்ன பண்ணணும், மனைவி கிட்ட எவ்வளவு வம்பு வந்தாலும் நிதானமா பேசி காம்ப்ரமைஸ் பண்ணணும். எனக்கு இந்த பொண்ணை விட்டா அடுத்த மேரேஜ் பண்ணிடுவேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம். அதே மாதிரி கணவனை நீங்க உதாசீனப்படுத்தக்கூடாது. ரிஷபராசி பெண்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, கணவனை உதாசீனப்படுத்தக்கூடாது. கணவனை உதாசீனப்படுத்தீங்கன்னா அவங்க மனசு வேதனைப்படாதா? அதான் நீங்க ஆல்ரெடி டாமினண்டான பர்சன், உங்களுக்கு நல்லா இருக்கு, நேரம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு, அப்படிங்கும்போது நீங்க ஏன் தட்டி பாக்குறீங்க உங்க கணவரை? அதே மாதிரி இடைவுல மாச இடையில, அதாவது ஒரு 10 இருந்து 20 தேதி இடையில உங்களுக்கு இடம் சார்ந்த பிரச்சனை, பூமி சார்ந்த பிரச்சனை, இல்ல கால்நடை சார்ந்த பிரச்சனை, இல்ல தகப்பனாரால் பிரச்சனை, இந்த மாதிரி அமைப்புகள் வரும். இது அனைத்து வயதினருக்கும், அதாவது ஜனனகால ஜாதகத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைப்பு வரும். ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவக ரீதியா பாதிக்கப்படுறீங்களோ, எந்த கிரக ரீதியா நீங்க பாதிக்கப்படுறீங்களோ அந்த கிரகத்தின் தன்மையின் அடிப்படையில் பூமி ரிலேட்டடாவோ கால்நடை சார்ந்த அமைப்பாலேயோ இல்ல தகப்பனாராலேயோ உங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படும். அந்த மன வருத்தங்களை ஏற்படாம பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி கூட உங்க ராசியாதிபதி வக்ரமா இருந்துச்சு, வக்ரமா இருந்தனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரியும் இருக்கும் கிடைக்காத மாதிரியும் இருக்குங்கிற தன்மை இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை, பரிவர்த்தனையோகம் பலமா வேலை செய்யும், நல்ல முறையில உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாத்தையும் நீங்க தான் தேடி பிடிக்கணுமே ஒழிய உங்களை தேடி வரும் நான் உட்கார்ந்துருக்கேன் ஜம்முன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. தேடி வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களை தேடி அனைத்து விஷயமும் வரும். ஆனால் நீங்க தான் அதை தக்க வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கையில தானே எல்லாமே இருக்கு, விட்டுட்டோம்னா. அதே மாதிரி வேலையில மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல ஸ்டெப் எடுக்கலாம், தொழில மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல ஸ்டெப் எடுக்கலாம். அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல பினான்ஸ் ரிலேட்டடா, அதாவது வட்டி தொழில் மங்களா அந்த ரிலேட்டடா நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனனகால ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த வேலையை பார்க்கலாம். காரணம் என்னன்னா லாபஸ்தானத்தில் சனி, 11ஆம் இடத்துல சனி வரும்போதுல அனைத்து வகையான நல்ல விஷயங்களையும் செஞ்சு தரும் பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல. அப்படிங்கும் போது நீங்க எப்படியெல்லாம் உங்களை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் உருவாக்கிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி லோன் ப்ராப்ளத்துல நான் இருக்கேன் சார், நான் எப்படி சார் நான் ஃபைனான்ஸ் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா லோன் ப்ராப்ளம்ல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் 4ஆம் பாவகம் உச்சம் பெறுவது 12ஆம் இடத்தில். 12ஆம் இடத்தில் உச்சம் பெறதுனால எதுவும் இடம் விற்பனை செய்தோ இல்ல வாகனம் விற்பனை செய்தோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். அதாவது 4ஆம் அதிபதி 12ல உச்சம் அடையும் போதுல அந்த 4ஆம் இடத்தை விரயம் பண்ணணும். அது எந்த வகையில நமக்கு தெரியாது. ஒண்ணு அம்மாவால ஹாஸ்பிட்டல் போவீங்க, இல்ல 4ஆம் இடத்தை வித்து காசு பார்ப்பீங்க, அவ்வளவுதான். எல்லாமே உங்களுக்கு சாதகமான தன்மையில தான் இருக்குமே, பாதகமா இருக்க வேலையில. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு அற்புதமா இருக்கு. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், உங்கள் வார்த்தைக்கு மரியாதை மிகுந்த நேரம். சொன்ன மாதிரி இருக்காரியா அப்படிங்கிற ஒரு பேரு உங்களுக்கு கிடைக்கும். வாக்குக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். சிறு சிறு அலைச்சல், தொழிலால் சிறு சிறு அலைச்சல் ஏற்படும், சிறு சிறு பயணங்கள் ஏற்படும், கொஞ்சம் மனப்பழுத்தம் உங்களுக்கு இருக்கும். தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு உங்க மனப்பழுத்தம் இருக்கும். மேலதிகாரிகளே உங்களை
வேலை வாங்குவாங்க. நீங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அவங்களோட சொந்த ஒர்க்கை கூட இந்த நேரத்துல உங்கள்கிட்ட கொடுத்து வேலை பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை கூட அமையலாம். சரியா? சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா உங்களோட தொழில் அற்புதமா இருக்கும். எந்த பாதிப்பும் இல்லை. உண்மையிலே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் ராசியாதிபதி பரிவர்த்தனை நட்சத்திராதிபதி உச்சம், ராசியில பரிவர்த்தனை பெற்ற குணம். உண்மையிலே உங்களுக்கு சூப்பரான நேரங்க. எந்த பாதிப்பும் இல்லை. அற்புதமா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பயணங்களால் பிரயோஜனம் இல்லை. ஓப்பனா சொல்றேன். ஒரு பயணம் பண்றோம், ஒரு வேலை பார்க்கறதுக்கு இங்க இருந்து அங்க போறோம் அப்படின்னா அதனால பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் நீங்க அந்த பயணத்தை ஏற்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவீங்க. ஏன் இந்த வாட்டி எல்லா ரிஷபராசினருக்கும் பயணம் சொல்றீங்களா? வேணா உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி தான் உச்சம் அடைகிறார். அப்படிங்கும்போது பயணத்தை நீங்க மேற்கொள்ளணுங்கிற ஒரு இயல்பு. பயணத்தால செலவு பண்ணணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே பயணம் இருக்கும். இதுல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உபயோகமாகவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உபயோகமற்றதாகவும் இருக்கும். மற்றபடி நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த முதுகு சார்ந்த பாதிப்பு அதுவும் உங்களுக்கு தான். பின் முதுகு சார்ந்த படிப்பு, இடுப்பு சார்ந்த பாதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு வரும். முன்கூட்டியே அதுக்கு எதுவும் ஆல்ரெடி பாதிப்பு இருந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கங்க. இல்ல அதுக்காண்டி இது பண்றவங்களா இருந்தா ஒண்ணும் இல்ல, குனிஞ்சு நிமிந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. முதுகு வலிக்குனாவே குனிஞ்சு நிமிந்தாவே போதும். அந்த அதுக்குன்னு ஒரு சில எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸ பண்ணீங்கன்னாவே பாதிப்பு நிகழும். சரியா? அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். உங்க நட்சத்திராதிபதி நீச்சம், அதை மட்டும் மைண்ட்ல ஏத்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும். அதாவது உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்புங்கிறதோட மேல முன்னாடி இருப்பாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு உயர் அதிகாரிகள், அது ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஐடில வேலை பார்க்குற எம்ப்ளாயியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மேல ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட ஒரு நட்பு, பழக்க வழக்கம், ஒரு அருமையான பேச்சுவார்த்தை எல்லாமே கிடைக்கும். அவங்களால ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லாமே முழுக்க சாதகமாகும். இந்த ஒரு சிலர்லாம் பார்ப்பாங்கல்ல, தன்னோட சீனியர் ஸ்டாஃப் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லாத்துலயும் முன்னேறி போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு நடக்குது. நட்சத்திராதிபதி நீச்சம். நீங்க எதையும் சொதப்பாம அவசரப்படாம இருந்தா மட்டும் போதும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரியும், தேடி வரும். திருமணம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி வருமானம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுற மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசம் முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறனாலையும் உங்க நட்சத்திராதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறனாலையும் இந்த நேரத்துல நீங்க வெளியில போற அமைப்பு ஈஸியா கிடைக்கும். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.